சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது வந்து நமக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, ஒரு கலரை பார்த்தோன்னா அது நம்ம கண்ணில் போயிட்டு படுது, சில ரியாக்ஷன்ஸ் நடக்குது கண்ணில், செல்ஸில், அந்த கோன்ஸ் அண்ட் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஓகே, பட் கலரை நம்ம உணர்றோம்ல, இது சிவப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஆனால் ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு இன்புட்டை உள்வாங்கிக்கிட்டு அதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த இன்புட்டை வச்சு சில பல ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணி அது வேற ஒரு அடுத்த ஒரு நிகழ்வை நிகழ்த்துறது, அடுத்த ஒரு ரியாக்ஷனை நடத்துறது. அந்த அளவில் இருக்கிற ஒரு அவேர்னஸுக்கு ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஆட்டம்க்கு கூட ஒரு வேலன்சி இருக்குது. அப்போது அந்த வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆக வரைக்கும் அதுக்கு தேவையான இன்னொரு எலக்ட்ரான் கிடைக்க வரைக்கும் அது வேறு ஒரு ஆட்டமை தேடிட்டு இருக்கும். ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் பொதுவாக வந்து வேலன்சி 2, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தனிச்சு இருக்காது, எப்போவுமே O2 அப்படின்னு சொல்லி 2 ஆக்சிஜன் ஆட்டமாக சேர்ந்து தான் இருக்கும். அதுக்கு அங்கே ஒரு ஒரு நீடு இருக்குது, அது அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாலிக்யூலர் ஸ்ட்ரக்சரும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சப் லெவல்ஸ்க்கு போக போக கூட அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நான் இதை புரிஞ்சுக்கிறேன். பட் ஈவன் கல், மண், பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, இந்த தியரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி லார்ஜ் திங்ஸுக்கும் அப்ளை பண்ணி எப்படி கான்ஷியஸ்னஸ் இருக்க முடியும் அப்படின்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. அண்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த தியரியை பற்றி. திஸ் தியரி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் எங்கேயோ என் உள்ளுணர்வில் நான் இதை நம்புகிறேன். ஆனால் நம்புறதை வந்து சும்மா நம்புறதுன்னு சொல்லலை, இட்ஸ் அ சார்ட் ஆஃப் நோயிங். அந்த நோயிங்க்கு வந்து ரேஷ்னலான மீனிங்கையும் லாஜிக்கையும் நான் தேடும்போது தான் எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிறதே தெரியும். பேன்சைக்கிசம், ஆக்சஸ் கான்ஷியஸ்னஸ், சப்ஜெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், இன்னும் இன்ஃபர்மேஷன் இன்டிகிரேஷன் தியரி அப்படின்லாம் சில விஷயம் இருக்குது. நான் மேலும் இதை பற்றி பேசணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.